அப்போ மதச்சார்பற்ற நாட்டில் அவங்க மோடி வந்து ஜக்கிவாசோட ஈஷா மையத்துக்கு போயிடக்கூடாது. ராமபூமின்னு சொல்லிவிட்டு இத்தனை பேரை கொண்டு குவிச்சிங்களே, பாபர் மசீதையும் சேர்த்து கட்டியிருக்கணும்ல நீங்க. அது ஒதுக்கப்பட்ட இடத்துல அதுலயும் கட்டியிருக்கணும்ல. எப்படி நீங்க ராமர் கோயில் மட்டும் கட்டி போய் திறப்பீங்க அயோத்தியில? எப்படி இவர் போய் பங்கேற்றாரு? மதச்சார்பற்ற நாட்டில் இவர் எப்படி பங்கேற்றார்? திருப்பரங்குன்றத்துக்கு போய் எப்படி பங்கேற்றார்? கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம். அதில் நீங்க அப்படி மதச்சார்பற்ற பிரதமரா நீங்க இருக்கீங்களா? செக்குலர் சிஸ்டத்தை பத்தி டிக்டேட் பண்றீங்க. நீ போடுங்க. அப்ப ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போயிருக்கணும், ஏற்பாடு தர்காவுக்கும் போயிருக்கணும்ல. எந்த நூல் என்னைக்கு அடிமை நீ சூத்திரன் பேசி மகன் அந்த நூல் எனக்கு தேவையில்லைடா, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். சீட்டை கொடுக்கல அண்ணாமலைக்கு. அவரோட ஆதரவாளருக்கு சீட்டு இல்லை, தனியா உட்காந்துருக்கு. ராசா அவர்கள் பேசின அந்த ஒரு காணொளி மாரிதாஸ் அவர்கள் இப்போ வந்து சமூக வலைதளத்தில் டைரக்டாகவே வெளியிட்டுட்டாரு. அது இப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசா வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து மன்னிப்பு கேட்க வேணும் பகிரங்கமான்னு சொன்னதுக்கு அதுக்கும் மாரிதாஸ் ஒரு ரிப்ளை சொல்லியிருக்காரு, சாரி என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருக்கு சார். ஒரு இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்கலாம் தான் ஆச்சரியம் பண்ணோம். அதில் என்ன மாட்டுக்கிறது? கேட்கறது இப்படி தான் கேட்பீங்க. ஏன்னா ஒரு பட்டியலின சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் மேலே முன்னேறி வர்றது வந்து யாரும் ஒத்துக்க முடியாது சார். ஏன் சார் நீங்க உடனே ஜாதியை தூக்கிட்டு வரீங்க? என்னென்ன தூத்தணும்? திரு விசிகாவுக்கு பொது தொகுதியில் இல்லைன்னு சொன்னீங்க, நிப்பாட்டியாச்சு. ஓட்டு போடுங்க. இப்ப பொது தொகுதியில் சீட்டு கொடுத்தாச்சு, ஓட்டு போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. மக்களை தான் கேட்குறேன், மக்கள் ஓட்டு போடுங்க. நான் கேட்குறேன், ஆராசா சொன்னார் நான் ஜெயிலில் போய் இருந்தேன், யாருமே வந்து பார்க்கலன்னாரு. ஆனா கனிமொழி அவங்க வந்து 2 மாசம் கழிச்சு வந்து எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டா பார்க்க மாட்டாங்க. சொந்தக்காரன் வந்து பார்க்கறதுக்கு 1 மாசம் ஆகும். படுவாய்ப்பா இப்படி பண்ணிட்டு போயிருக்கானே அப்படின்னு. சரி விடு, என்னதான் பண்றது, போய் பார்ப்போன்ட்டு வருவாங்க. 1 மாசம் கழிச்சா வருவாங்க. ஒன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் திமுக பேச்சாளர், அவர் வந்து திமுக மேடைக்கு பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் கட்சி விட்டு நீக்கினாங்க. அவர் மன்னிப்பு வந்து பேசினார். அவர் மேடையிலே சொன்னார், என்ன பெரம்பூர் மேடையில் நினைக்கிறேன், நான் என்னடா எனக்காண்டி பேசிட்டு ஜெயிலுக்கு போனானடா, உங்களுக்காக பேசினேன், ஒருத்த கூட என்னை வந்து பார்க்கலான்னு. பார்க்க மாட்டாங்க மேடம். சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட நீங்க ராசாவை கம்பேர் பண்ணுவீங்களா சார்? அவர் மத்திய அமைச்சரா எத்தனை வாட்டி தொடர்ந்து இருந்தாரு சார். கடைநிலை தொண்டனை கூட முதலமைச்சரோட கம்பேர் பண்ற கட்சி தான் திமுக. தொண்டனும் ஒண்ணுதான், தலைவரும் ஒண்ணுதான். நீ எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் அன்டச்சபிலிட்டியா? அவர் எப்படி கம்பேர் பண்றீங்க? நீங்க எப்படி, அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓட்டு போட்டுதான் மேடம் ஒரு ராசா. கரெக்ட் தான் சார். ஆனா இவங்க சொல்றது என்னன்னா, ராசா மத்திய அமைச்சரா தொடர்ந்து கலைஞரால டைரக்டாவே செலக்ட் பண்ண ஒரு பர்சன், நான் வந்து இப்ப எனக்காக போலியே அப்படி அதே ஆடியோ நோட்ல இது நீங்க தப்பிச்சிருக்கலாமே ஒரு வார்த்தை இல்ல சார். ராசா ஜெயிலுக்கு போனது திமுக வண்டியோ திமுக கட்சிக்கு வண்டி கிடையாது, அலிகேஷன் அது கிடையாது. பட் அவர் கேஸ்ல விடுதலை செய்யப்பட்டார், அதையும் பதிவு பண்ணுங்க. கேஸ் விடுதலை செய்யப்பட்டார். ராசா போனது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில், அதானே சொல்றீங்க நீங்க? அது தனிப்பட்ட ஊழல் வழக்கு போட்டது அவர் மேல, காழ்ப்புணர்வில் மத்திய எதிர்கட்சிகள் போட்டு செஞ்ச வேலை அது. அது ஜெயிலுக்கு போனாலும் கேஸ் விடுதலை ஆயிட்டு, அதை பேச மாட்டீங்க. ராசா பொண்டாட்டி இறந்து போச்சு, எவ்வளவு ஒரு வாழ்க்கையில் டிராஜடி, கேன்சர்ல இருந்து போச்சு. பேட்டியை பாருங்க, கடைசி அவங்க சாவாங்கன்னு நினைக்கவே இல்லை, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தான் மேடம் ஃபீலிங்ஸ்ங்கிறது. இல்ல இப்ப அந்த வீடியோ தான், இப்ப அந்த ஆடியோ வீடியோல அந்த ஆடியோ தான் இப்ப தொடர்ந்து மக்கள் மத்தியில வந்து இப்போ மேடம் எனக்கு எதிராக 1000 ஆடியோ வச்சிருப்பாங்க மேடம் வெளியில. எனக்கு எதிரான ஆடியோ 1000 இருக்கும், இவருக்கு எதிரான வீடியோல 1000 இருக்கும், உங்களுக்கு எதிரான ஆடியோ 1000 இருக்கும், அவருக்கு எதிரான. என்னைக்கு உங்களை பிடிக்கலையோ பழி வாங்கணுமா அள்ளி வீசினா என்ன அர்த்தம்? அது ஆடியோ வீடியோவை ஆடியோ வந்து அனுமதி இல்லாமல் வீசுறது அஃபென்ஸ் தான், தெரிஞ்சுங்க முதல்ல. அது ஒன்றும் ஆதாரம்லாம் கிடையாது. அதை தான் இங்கே நடந்திருக்கு. ராசாவை பழி வாங்கணும், ராசாவுக்கு திமுக ஒரு பிளவை ஏற்படுத்தணும், அவர் கொடுத்துருக்க சீட்டில் தோக்கணும், ஜெயிக்கணும், இது மாதிரியான சிஸ்டமேட்டிக் கொண்டு வரும். அது இங்கே நடக்காது, அது இங்கே நடக்காது. யாரை விமர்சிக்கலை, கட்சினா அப்படிதான் மேடம், கட்சினா அப்படிதான். செந்தில் பாலாஜி அதே தொகுதியில் விட்டு முதல்வர் கீழே கீழ்ச்சிருக்காரு. இன்னைக்கு மத்திய அமைச்சரா இல்லையா செந்தில் பாலாஜி? பதவி கொடுக்கலையா அவருக்கு? இந்த நேரத்துக்கு செம்மன் முறைகேடு வழக்கில் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இதுக்கு என்ன சொல்றீங்க? கேஸ் விடுதலை ஆயிட்டல மேடம். எல்லாம் இருக்கிறது தான் அரசியல்னா. இந்த ஜெகத்ரட்சணி வீட்டில் வந்து எஸ்என்ஜி அந்த கம்பெனி தானே, அவர் வீட்டில் அந்த கோடி இருக்கு, இந்த கோடி இருக்கு, அவர் எல்லாத்துக்கும் கூலா மார்ச்சுவரியில வந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சதா ஜெகத்ரட்சணி. மார்ச்சரியே இவர் கட்டினாரு கூட சொல்லுங்க, இலவச மார்ச்சரி, அதை பத்தி இல்லை. அப்ப சொல்லக்குள்ள அவர் என்ன சொன்னாரு, கேஸ் தானே போட்டிருக்காங்க, நிரூபிக்கட்டுங்க, ஏங்க அவசரப்படுறீங்கன்னாரு. இந்த விடுதலை ஆயிட்டாரு, இன்னும் 10 பேர் கம்பெனி ஆரம்பிச்சு விடுங்க, 4 பேர் பிடிக்கட்டும் பேர சொல்லி. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அப்படியே குற்றச்சாட்டு சொன்னோடனே ஓய்ங்கிறாங்க. இது என்ன மேடம் உலகம்? இந்த இப்ப என்ன நல்லா ஒன்று, நாளைக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் தெரியுமே, அடுத்த நாள் விடுதலை ஆயிட்டா, அந்த அண்ணன் நல்லா என்ன நாக்குக்கு நிரம்பல, 4 பக்கம் சொல்லட்டுல அப்படி விடும். ஒரு சொல்லட்டு சொன்னேன், இப்படி வார்த்தை ஒரு வார்த்தை இப்படி தானே வந்துட்டு போனோம்.
இந்த பொன்முடி விடுதலை செய்யப்பட்டார். சீட்டும் கொடுக்கல இந்த வாட்டி அவருக்கு. காரணம் இந்த அலிகேஷன்லாம் சீட்டு கொடுக்கல. அதையே நீங்க பாராட்ட மாட்டீங்க. அவர் பொன்முடி ஏதோ வயது மூப்புல என்ன பாராட்டணும்னு எதிர்பார்க்கறீங்க? இருங்க, பொன்முடி வயது முதிர்ந்ததுல ஏதோ ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆயிட்டு தப்புதான். நான் மறுத்து நான் வந்து பிளஸ் அதாவது நல்லா பேசியிருக்காரு, அது மனசை காயப்படுத்தலாம் சொல்லவே இல்லை. அவர்கள் ஸ்டூடெண்ட் வயசு எனக்கெல்லாம், அவர் ப்ரொஃபஸர் இத்தனைக்கும் பேசிட்டாரு. கட்சி நடவடிக்கை எடுத்துட்டு பதவியெல்லாம் எடுத்துட்டாங்க, சீட்டும் கொடுக்கல. இப்போ இதை விட எப்படி ஃபேவரிசம் பேசுறது? திமுக இந்து மக்களுக்கு எதிரான கட்சி எப்படி கட்டமைக்கிறீங்க? அவர் ஒரு இந்து மதத்தை பத்தி வைணவத்தை பத்தி பேசினதோடு தான் இதெல்லாம் செஞ்சாங்க. பதில் சொல்லுங்க மேடம். இல்ல சார், நீங்க இந்து மக்களுக்கு அகைன்ஸ்டான ஒரு இது அப்படின்றத அவரே வந்து பண்டிகைகள், முக்கியமான ஒரு பண்டிகைகள், இந்து பண்டிகைகளுக்கு எதுக்குமே வந்து வாழ்த்து எதுக்குமே சொல்லாதீங்க. பொங்கலுக்கு லீவ் விட்டவர் கலைஞர் கருணாநிதி. பொங்கலுங்கிறதா தமிழ் பண்டிகை. அதுக்கு மத்த எதுவுமே ஆயுத பூஜை இருக்குல்ல, அது ஆயுதங்களுக்கான செய்யும் பூஜை ஆயுத பூஜை, அதுக்கு பண்டிகை விடுவோம். நீங்க வேற பேர் வச்சு கள்ள குழந்தைக்கு பேர் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா பண்டிகைக்கு சொல்ல முடியாது. தீபாவளிக்கிறது என்ன? நரகாசுரனை தசரா தசரா இழுத்து விடுறீங்க. யாரா என் பெரும்பாட்டம் சேர்த்ததுக்கு நான் வந்து விழா எடுக்கணுமா? ஆல்ரெடி வெடி வெடிக்க வச்சு புது துணியை போட வச்சு பலாரதிங்க வச்சு செய்யற. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், ஞாபகம் இருக்கா? இது எந்த பண்டிகையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்? எந்த பண்டிகையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்ன கழுப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். செத்துவிட்டா 16 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கறி சாப்பிடுவோம் தீபாவளி இன்னைக்கு. தமிழ் பண்டிகையில் எந்த பண்டிகையில் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு? பொங்கல் தான், தை ஒன்று தான் தமிழருடைய திருநாள் என்று அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி. நீங்க தீபாவளி என் பாட்டன் செத்ததை கொண்டு நீங்க வந்து விழா எடுக்கணுங்கிறீங்க. என் ராவண பிறந்தகை உங்களுக்கு வந்து செத்தது உங்களுக்கு சந்தோஷமா? என்னை எதுக்கு பண்டிகை வைக்கிறோம்னே தெரியாம கொண்டாட வைக்கிறீங்களே என் அருமை சொந்தங்களே. தீபாவளிக்கு நானும் புது துணிமணி போடுறவன் தான், பலகாரம் திங்கிறவன் தான். ஆனால் அது கொண்டாடுவதற்கான பண்டிகை அல்ல. ஸோ தமிழர்களுக்குன்னு தனியா வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்ற மாதிரி. எங்களுக்கு சில ட்ரெடிஷன் இருக்கு மேடம். உங்களுக்குன்னா நானும் தமிழச்சி. சரி, அப்ப ஒத்துங்க. எங்க அப்பாவுக்கு வந்து நின்று பேசுங்க. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நின்று பேசுறேன், அப்படி இந்த பக்கம் வந்து நின்று பேசணும். எனக்கு ஆயுத பூஜை கொண்டாடுவேன், சரஸ்வதி பூஜை கொண்டாடுவேன், படிக்கிறதுக்கு கொண்டாடுவேன். அன்னைக்கு தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்ப்போம். பொங்கல் கொண்டாடுவேன், வளைச்சி கொண்டாடுவோம் பொங்கல். வேற சொல்லுங்க பண்டிகை. தீபாவளி கொண்டாடுவேன், ஆனால் கொண்டாடுவதற்கான விழா அல்ல அது. வெடி வெடிக்க வச்சு பொல்யூஷன் பண்றீங்க. நீ ஊரே பொல்யூஷன் பண்றீங்க. வெடி இங்க வெடிப்பாங்க, புணந்து வீட்டு போகலாம் எங்க ஊர்ல வெடிப்பாங்க, டோப் டோப்னு வெடிப்பாங்க, பாம்பு கட்டி வெடிக்கிறது. அதை செய்ய வைக்கிறீங்க. சிமிலரா இருக்கா இல்லையா மேடம்? அதுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீ இதுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் என்ன சொல்ல வைக்கிறதுக்கு நீங்க யாரு? இது ஜனநாயக நாட்டில் நீ இதுக்கு வாழ்த்து சொல்லணும், நீ இதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது. யார் நீங்க யார் டிக்டேட் பண்றதுக்கு? நான் நினைச்சா சொல்றது, நான் சொல்ல மாட்டேன். ஒரு மத சார்பற்ற அப்படின்ற மாதிரியான ஒரு, அப்போ மத சார்பற்ற நாட்டில் அவங்க மோடி வந்து எதுக்கு போயிடக்கூடாது? எதுக்கு சக்கிவாசோட ஈஷா மையத்துக்கு போயிடக்கூடாது? ராமபூமின்னு சொல்லிவிட்டு இத்தனை பேரை கொண்டு கூச்சிக்கல. பாபர் மசீதையும் சேர்த்து கட்டிருக்கணும்ல நீங்க. அது ஒதுக்கப்பட்ட இடத்துல அதுலயும் கட்டிருக்கணும்ல. எப்படி நீங்க ராமர் கோயில் மட்டும் கட்டி போய் திறப்பீங்க அயோத்தியில? எப்படி இவர் போய் பங்கேற்றாரு? மதச்சார்பற்ற இவர் எப்படி பங்கேற்றார்? திருப்பரங்குன்றத்துக்கு எப்படி பங்கேற்றார்? கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம். அதில் நீங்க அப்படி மதச்சார்பற்ற பிரதமரா நீங்க இருக்கீங்களா? செக்குலர் சிஸ்டத்தை பத்தி டிக்டேட் பண்றீங்க. நீ போடுங்க. நீ அப்ப ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போயிருக்கணும், ஏர்வாடி தர்காவுக்கும் போயிருக்கணும்ல. மோடி வர்றார் தர்காவுக்கு, மோடி வர்றார் தர்காவுக்கு போட்டு பிளாஸ்டிக்ஸ் போட்டிருக்கணும்ல. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். எந்த ஒரு சிறுபான்மையினரும் வந்து பாஜகவோ இல்ல அதிமுகவையும் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களோட ஒரு இதுவா சார், ஸ்டேட்மெண்டா? பாஜகவை ஆதரிப்பவங்க சிறுபான்மையினரே கிடையாது, அவங்க பெரும்பான்மையினர். பாஜக ஒரு முஸ்லீம் ஆதரிச்சா அவர் முஸ்லீம் கிடையாது, அவர் RSS மாறிட்டார். அவர் முஸ்லீமா இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவரை ஆதரிக்கிறாருன்னா அவர் RSS ஆயிட்டார். அவர் கிறிஸ்டினா இருக்கக்கூடாது. ஆமா ஆமா மேடம், புதுசா சொல்றீங்களே சார். புதுசு தானே இது, எப்படி ஆதரிக்க முடியும்? வடநாட்டில் நடந்த கலவரம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பேசுவோம். ஏன் தமிழ்நாட்டில் என்ன கலவரம் அடிக்கல? நீ பெரியார் மேல 1000 விமர்சனம் வைங்க. என்ன தெரியுமே நாம் தமிழர் சொந்தங்களே, உங்களுக்கு சில விஷயம் அடிப்படை புரியல. பெரியாரு, அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் இருந்ததை தொட்டு தான் இங்க இந்து முஸ்லீம் கலவரம் இல்லை. அது முதல்ல தெரிஞ்சுங்க. நம்மள்ட்ட அந்த புரிதல் இருக்கு. இன்னும் வாங்க, எங்க தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் வாங்க, எல்லாம் தமிழ்ல தான் பேர் இருக்கும். எங்க மாவட்டத்துல பெரும்பான்மை பேர்கள் தமிழ்ல இருக்கும். ஏன்னா நாங்கள் விவசாய வேளாண் குடிகளை சார்ந்து அப்படி வாழ்வோம். எங்கள்கிட்ட ஜாதி கலவரமே கிடையாது, முதல்ல தெரிஞ்சுங்க. கம்யூனிட்டி கிளாஸ் கிடையாது டெல்டா மாவட்டங்கள்ல. காரணம் அது ஒரு யூனிக்கா ஒரு வேளாண் குடியை சார்ந்தவங்க. இல்ல சார், இதெல்லாம் நீங்க சொல்ற இதே இதுலதான் வந்து வேங்கை வயல் பிரச்சனை நம்ம பார்த்தோம். இல்ல சார், நான் தஞ்சாவூர் மாவட்டம்னு நான் சொல்லல. இதே இதுல நீங்க பேசுற இதே இதுலதான் வேங்கை வயல், டவுன் சவுத் தானே, வேங்கை வயல் விஷயம் நடக்குது, ஆணவ படுகொலைகள் நடக்குது. திருச்சி புரிச்சி பறிச்சு கரிச்சு பேசுறது.
நான் இங்க இந்து ரிலீஜன் பிரச்சனை, முஸ்லீம் இந்து அட்டாக் இல்லைன்னு சொன்னேன். ஜாதி பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஓ, அது வேற மாதிரி பார்க்கணும், நம்ம இதை மாதிரி அதை வேற மாதிரி பார்க்கணும். நீங்க அதை புரியுது. நீ முதல் எப்படின்னா, ஒரு ஊரே இன்னொரு ஊரை அடிக்கிறது, ஒரு வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிறோம், ஒரு தாய் பிள்ளைகள் மோதிக்கிறோம், நீ சாதியில மேல கீழேன்னு அப்படி சுத்தி போனாலும் RSSல போய் நிற்பேன், சனாதனத்துல போய் நிற்பேன். நீ என்ன சூத்திரங்க, நான் ஒரு சூத்திர இந்து மேடம், அதை ஒத்துக்கிறேன். நான் இவர் ஒரு சூத்திர இந்து, இவர் ஒரு சூத்திர இந்து, ஒத்துக்கங்க. நான் உள்ள காலில் பிறந்தவொடனே மனு தர்மம் சொல்லுது, நான் அதை விட்டு மனு தர்மத்தை ஏற்றுக்க மாட்டேன், தூக்கி எறிஞ்சிருவேன். நான் இப்போ இந்த வெறும் இந்து தான், சூத்திர இந்து கிடையாது. என் பிறப்பால் நான் சூத்திர இந்து கிடையாது, நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ எந்த நூல் என்னை அடிமை, நீ சூத்திரன் வேசிமகன் சொல்லிச்சோ அந்த நூல் எனக்கு தேவையில்லைடா, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். கோயிலுக்கு வரக்கூடாதா, உள்ள வரக்கூடாதா? நானே கோயில் கட்டிக்கிறேன், கட்டதான் போகிறேன். கோயில் திருவள்ளுவர் கோயில் கட்டதான் போகிறேன். எங்கள் ஊரில் அனைவரும் அர்ச்சனை பண்ணுங்க திருவள்ளுவருக்கு, அனைவரும் கருவறை வரையும் போங்க. தீட்டு கிடையாது என் கோயில்ல, சாதி கிடையாது, மாதவிடாய் தீட்டு கிடையாது, எல்லாரும் உள்ள போகலாம். செஞ்சு காமிச்சாரா பங்காரடிகளார் ஆதிபராசக்தி, தீட்டு இல்லாத ஒரு சாமி, அவரை ஏத்துக்கிறோம். நாங்க ஒண்ணு மறுக்கலையே, ஏத்துக்கிறத ஏத்துப்போம், அடிக்கிறத அடிப்போம். இங்க இந்து முஸ்லீம் பிரச்சனை கொண்டு வாங்க பார்ப்போம், இங்க வரவே வராது. அதை கொண்டு வர்றது தான் இந்த பாஜக. இந்த மெனக்கெடுதீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாஜக வந்துட்டா எல்லாம் நிம்மதியா இருக்கலாம், இருக்க முடியாது மேடம். அவங்களோட சிஸ்டமே வேற மாதிரி, அவங்க உலகமே வேற. அவன் இன்னைக்கு சொல்லுவாங்க, இது ஒரு பாஜக ஃப்ரெண்ட் எனக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்றான் பெட்ரோல் டீசல் எல்லாம் விலையேறுதுன்னு. நான் சொல்றேன், அதுக்கு என்ன விளக்கம் சொல்றான்னு தெரியல இல்லையா? குளோபல் வார்மிங் அதிகரிக்கிறதுனால மோடி பெட்ரோல் டீசல் எல்லாம் விலையேற்றுறாரு, எல்லாம் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்றான். இப்படிப்பட்ட விளக்கம் அது? எப்பேற்பட்ட விளக்கம் அது? இந்த விளக்கத்தை எப்படி நான் ஏத்துக்கிறது? எதுக்கு கனெக்ஷன் போடுறது? அப்படியே இருக்கும்போது இல்லை சார், இங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்குன்றது இல்லை சார். see we are not taking sides here. இங்க பாருங்க மேடம், திமுகவை எனக்கு 100% பிடிக்குதுன்னு நான் இந்த இடத்துல சொல்லல. எனக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு திமுக மீது, கூட்டணி கட்சிகளுக்கும் விமர்சனம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல மேடம். 10% நீங்க நல்லவனா யாருமே இருக்க முடியாது, கடவுளுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல மேடம், அப்புறம் ஒரு கட்சிக்கு எப்படி கிடைக்கும்? விமர்சனங்கள் இருக்கு, சில தவறுகள் இருக்கு, ஆனால் கம்பேரிட்டிவ் ஒன்னே ஆதரிக்க முடியாது. அதுக்காக தான் இங்க ஆதரிக்கணும். என்னை கூட அந்த பல பேர் 200 ரூபா ஓபி கிபி காப்பின்னு எழுதி கிடக்கிறானோ, அதை கூட ஒன்னே ஆதரிக்க முடியாது. எனக்கு ஒரு நேரேஷன் இருக்கக்கூடாதா? எனக்கு ஒரு கட்சி சாடல் இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறேன். அப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்சி சாடல் சார். அப்ப உங்க ஃப்ரெண்டை மட்டும் நீங்க எப்படி முட்டாள்னு சொன்னீங்க? அவன் முட்டாள்னா அதுக்கு சொல்ற, நீ சொன்ன விளக்கம் எனக்கு முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்ற. அந்த கருத்து ரொம்ப அறிவா இருந்திருக்கா மேடத்துக்கு? இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்படி சொன்னா சொல்லுங்க, சேர்த்துருவோம், உங்களே லிஸ்ட்ல சேர்ப்பேன் இப்ப கடன்னு. இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்படி சொல்லல. அவன் சொன்ன விளக்கம் என்ன? பெட்ரோல் டீசல் விளையாடுறதுன்னா அதுக்கு ரா மெட்டீரியல் வந்து வெளில இருந்து வாங்குறோம்டா, குருடாயில் வாங்குறோம்டா, குருட்டாயில் வாங்குறோம்டா, அதை கலக்க வேண்டியதா இருக்கு, குழப்ப வேண்டியதா இருக்கு, குறைக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லுங்க. வடிவில் சொல்லுவார்ல, டெல்லியில பெட்ரோல் இந்த ரேட், தமிழ்நாடு டிஸ்டன்ஸாங்க காரணம். இப்ப இந்த தமிழ்நாட்டு தூக்கி விட்டு டெல்லிக்கு கீழே வச்சுட்டா பெட்ரோல் விலை குறைஞ்சிடும். இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரங்கிறாங்க. உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு, பைத்திய மாதிரி விளக்கம் சொல்றாங்க. பெட்ரோல் டீசல் போட்டா குளோபல் வார்மிங் அதிகரிச்சிருப்பான். அப்போ மோடி பிளைட்ல போய் சொல்லாது, கடல்ல நீந்தியே போய் சொல்லு வெளிநாட்டுக்கு, அதான் மீன் கிடைக்கட்டும் சொல்லுங்க. பிளைட்ல போனா ஓசோன் மண்டலம் கிழிக்குது இல்ல, கடல்ல நீந்த சொல்லு, சிக்கு ரெக்கை கட்டி பறக்க சொல்லு, ரெக்கை கட்டி பறக்க தடி. அண்ணாமலை சைக்கிள் சீட்டை கொடுக்கல அண்ணாமலைக்கு, அவரோட ஆதரவாளருக்கு சீட்டு இல்ல, தடியா உட்காந்துருக்காரு. இல்ல சார், இப்போ நம்ம காலைல பார்த்தா தனியா போட்ட போடுறேன், அண்ணாமலை உனக்கு சீட்டு கொடுக்காத கூட எனக்கு வருத்தம் இல்லப்பா, உன் கூட சுத்தரவுக்கெல்லாம் சீட்டு இல்லாம பண்ணிட்டேப்பான்னு. யாருக்கு சீட்டு இல்லை? அண்ணாமலைக்கு. சீட்டு கொடுத்தாலும் அண்ணாமலை நிற்க மாட்டார், தோற்று போவோம் என்று தெரிந்து விடும் அவருக்கு. அவரது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பிடிக்கல, ஏன்னா அவர் தான் பேசியிருக்காருல, தவழப்பாடி பழனிசாமி ஐபிஎஸ் முடிச்சானா தற்குறி பழனிசாமின்னு சொன்னார்ல, அப்புறம் எங்க இருந்து கூட்டணி வைக்கிறது சொல்லுங்க? அப்படி பார்த்தா இப்ப அப்புறம் அவர் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டா, நீங்க அதையும் சொல்லல. நான் எப்படி இருந்தாலும் நிக்க மாட்டேன் அப்படின்றத அவர் ஆல்ரெடி அதை சொல்லியிருக்காரு. கூட்டணி அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றதுனால இருந்த கௌரவ பிஜேபியும் உடைச்சி அள்ளி விட்டு அண்ணாமலை மேடம் ஒரு பயங்கரமான ஆள் மேடம். திருப்பரங்குன்றம் இடத்துல அண்ணாமலை வைக்கக்கூடாது. யாராவது பாத்தீங்களா? கைப்புள்ள எங்கடா நின்னா அப்படின்னு வரமாட்டார், அவர் பம்பிடுவார், எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி. திருப்பரங்குன்ற விஷயம்லாம் பெருமாளாக்கின விஷயம் இல்லையா? அதெல்லாம் அதில் என்ன பெரிய பஞ்சாயத்துக்கு என்ன இருந்தது? ஒரு தாய் பிள்ளைலாம் நம்ம இருக்கிறோம் மேடம். இந்த 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 ரம்ஜான்ல முஸ்லீம் வீட்டில் பிரியாணி வாங்கிட்டீங்க, அதை இந்துக்கள் எனக்கு லெட்டர் போடுங்க. இங்கே நான் தின்னு எனக்கு கூட வீட்டில் கொடுத்துட்டு போனாங்க. எங்க கூட தீபாவளி பலராக விட்டு போகுது, சாப்பிட்றாங்க, என்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க. முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்றாங்க, சில பேர் தண்ணி தெளிச்சா சாப்பிட மாட்டாங்க, அது எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ க்ளோஸாக யாரும் இல்லை, இவங்க சாப்பிட்றாங்க.
நீ என்ன மதிச்சு என் விட்டு சோற திங்கிறீங்களா, உன் விட்டு சோற நான் தின்பேன். ஒரு தாய்ப்பு இல்லை. சாதி பிரச்சனை இங்கே இருக்கு. அதே இதே நீங்கள் மிங்கிள் பண்ணுறீங்க. வெங்காய வேலை கொண்டாந்து சுற்றுறீங்க. வெங்காய வேலை வந்து அது கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சிபிஐ முடிஞ்சு போச்சு, அது வழக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. கம்யூனல் ஃபைட்டிங் இருக்கு மேடம், நான் அதை மறுக்கவே இல்லையே. அதுவும் இருக்கக்கூடாது. அதுவுமே ஒரு காலத்தில் பிஜேபி ஒரு சிஸ்டமேட்டிக் தான் மேடம் நம்ம தள்ள வந்து போணுச்சு. அதுவுமே ஒரு எப்படி மனிதனுக்கு மனிதன் மேலே கீழே எப்படி வந்திருக்க முடியும்? இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்காததுக்கான காரணம் வந்து இங்க இருக்கிற வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாநில பிஜேபியா இல்ல அங்க இருக்கிற ஒரு பிஜேபியான்னு ஒரு பெரிய ஒரு விதண்டா. மாநில பிஜேபியிலையும் சாதி இருக்கு மேடம். சரி, கேட்டி ராகவன் இதுக்காக எல்லாம் சேர்ந்து பழிவாங்கினாங்க. அண்ணாமலைக்கு முக்கிய பங்கு உண்டு. கேட்டி ராகவன் வயசுல மூத்தவர் இல்லை, அந்த வீடியோலாம் வெளியிடலாமா? அவங்க பேரன் பேத்தியெல்லாம் பார்க்காது. இல்லை அவ்வளோ யோக்கியம் இருக்கலாம் மற்ற எல்லாருமே, இன்க்ளூட் மை செல்ஃப். எல்லாரும் யோக்கியனா இங்கே தேவ தூதர்களா? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். பிஜேபி ஆதரவு தானே பேசுறேன். பயப்படிட்டு இருந்தேன். அப்படி அங்க என்ன வயதுன்னு சொல்லணும் இல்ல. கேட்டி ராகவன் வீடியோ வெளியிட்டது சரியா தவறா? எந்த டிஎம்கே காரனும் வெளியிடல, பிஜேபி காரன் தான் வெளியிட்டான். பழி வாங்குறது, பழி வாங்கி தானே நீ அந்த இடத்துக்கு வந்த. அப்போ உன்னை பழி வாங்க இன்னொருத்தன் வரமாட்டான். ஏய், முண்டனுக்கு முண்டை அந்த ஊர்ல உண்டு. நீ ஒரு வேலை பார்த்தா உடனே ஒருத்தர் பலசாலி வருவான் அந்த இடத்துக்கு. நீ டோட்டலாக அது நயினார் நாயந்திரம் போய் அது ஒரு கம்யூனல் லாபி ஆகிட்டு, பண்ணையார் லாபி. அது அதில் எல்லாம் யாருக்கு வேலை கிடையாது. பொன்ராதாகிருஷ்ணனே பப்பாங்கிறாருன்ட்டு ராதாகிருஷ்ணன் ஐயா அமைதியா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். பண்ணையார் களத்தில் இருக்கிற சீனு. இப்போ இப்போ இப்ப இருக்கிற அந்த தமிழ் மாநில இப்போ பிஜேபிக்கு இங்க நிக்கிறவங்க பூரா பிஜேபி வந்து கிட்டத்தட்ட முக்குளத்தூர் லாபி தான் மேடம் இருக்கு. அதில் ஓப்பனா சொல்லுங்க, அப்புறம் ஏன் சும்மா சுற்றி சுற்றி பேசிட்டு. முக்குளத்தூர் லாபி தான் அதில் இருக்கு. சீட்டுலேருந்து எல்லாம் அப்படிதான் ஷேரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குன்றது நீங்க நினைக்கிறீங்க சார்? மேடம், குளத்தூருக்கு ஒரு பேக் ஆஃப் ஓட்டு இருக்கு மேடம், அது போடுவாங்க. ஏடிஎம்கே கூட தான் பார்த்துட்டு தனபாலை சீட்டு கொடுக்கல. அவர் அருந்ததி இருந்தால் நீ சீட்டு கொடுக்கல. ஜெயலலிதாவில் சபாநாயகராக இருந்தவரா இல்லையா தனபால்? சீனியர் 74 ஏஜ் ஆகுது. கடைசி காலம் ஒரு சீட்டில் நின்று தான் ஜெயிச்சுட்டு போறாரு. ஜெயிக்கக்கூடியவர் அவர், தோக்கக்கூடியவர் ஜெயிக்கக்கூடியவர். ஏன் நீ சீட்டு கொடுக்கல? சாதி தானே, சாதி தானே, சீட்டு கொடுக்கல. காரணம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன தனபால் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்றாங்க. என்ன சாப்பிட மாட்றாங்களா? நான் சாப்பிட்றேனே அப்படின்னு. இல்லாமல் நம்ம கேபினெட்டில் மந்திரி கூட கை வைங்க. அதிமுக என்பது எப்பவுமே சாதி கட்சி. மந்திரி கூட கை நினைக்கல. அது ஓபிஎஸ் சசிகலா இருந்த வரைக்கும் அது முக்குளத்தூர் கட்சி தான். அது அதிமுக மாற்று கருத்தே கிடையாது. அவங்கள தூக்குனாங்க சசிகலாவை. எதுக்காக வேண்டி சசிகலாவை விரட்டி அடிக்கிறார்? பசுமன் தேவருக்கு வந்து கவசம் வாங்கி கொடுத்தது ஜெயலலிதா. எதுக்காக வேண்டி இப்போது விரட்டி அடிக்கிறீங்க? கொங்கு கவுண்டர் கட்சியா மாத்திட்டீங்க. அதிமுக கொங்கு கவுண்டர் கட்சியாக மாறிட்டது. அதுதான் செங்கோட்டையை தூக்கி எறிஞ்சிங்க. செங்கோட்டையை வச்சிருந்துருப்பீங்கல்ல. அவர் கிளைம் பண்ணாரே, நீ மட்டும் என்ன கொங்கு பெல்ட்ல ஓட்டு வாங்குறது, நானும் தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேங்கிற கிளைமரா வந்தார். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு.